மங்கையர் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியை பார்த்தாலே எனக்கு பரிதாபமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. மாணவனை முதல்ல அதை சொல்லாத, அவங்க பேசும்போது தான் தெரியும். நான் தான் முதல் ஆரம்பிக்கிறேன்ல, அதனால நானே சொல்லிக்கிறேன். அந்த பக்கம் உட்காந்துருக்கிற எல்லாருமே 80s 90s தான். ஆனா ஆப்ப இப்படி தட்டினா மளிகை சாமான் வந்துடுது, அப்படி தட்டினா வீட்டுக்கே சாப்பாடு வருது. இது இப்போ வந்து நினைச்சா கேப் வருது, போக வர கார் வருது. நல்ல வசதி தான், முன்னேறி இருக்கோம்ல. ஆனா அது எதுவுமே அந்த காலத்துல கிடையாது. சிக்கனம் சீரழிக்கும், சிக்கனம் சீரழிக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த காலத்துல ஒரு 500-600 இருக்குமா வருமானம்? சொல்லுங்க. அந்த வருமானத்துல 200 அதுக்கு மேல இருக்காது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ஒரு 500-600 ரூபாய்க்குள்ளவே இருக்கணும் அந்த குடும்ப வருமானம். அதுக்குள்ளவே யாருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. அதுலயும் சிக்கனம் பிடித்து கடனே இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. அன்னைக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்க அன்னைக்கு பக்கத்து தெருவுக்கு தாம போவீங்க, இப்ப நாங்க பிளைட் ஏறி போறோம்ல, அதனால செலவு தானே ஆகும். அதை பத்தியே பேசின்னு இருக்காரு. சொல்லுங்கம்மா. அன்னைக்கு மீதமான சாதம் பழைய சாதம் ஆகும், மிஞ்சி போனா வடம் குடம் ஆகும், வத்தலும் ஆகும், கீழ துணி கை துணி ஆகும், அதுக்கு மேல போனா மிதியடி ஆகும். இப்படி ஒரு பொருளை கூட வீணடிக்காம கடைசி வரைக்கும் எப்படி பயன்படுத்துவது என்று அந்த கால பெண்களுக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு பொருள் ஸ்கிராச் விழட்டுமே உடனே ஆன்லைன் புக்கிங் போட்டுருவாங்க. அந்த பொருளை தூக்கி போட்டு உடனே 2 நிமிஷத்துல வீடு தேடி பொருள் வந்துடும். இன்னைக்கு கடனே இல்லாம இங்க ஒருத்தர் இருப்பாங்களா சொல்லுங்க? நாங்க வங்கியில தாம்மா கடன் வாங்குறோம், பக்கத்து வீட்டுல இல்லம்மா. ஏமா எங்க வாடாத கடன் கடமானே. இன்னைக்கு கையில ஐபோன் இருந்தாலும் அவங்களாம் முன்னேறிட்டு தான் நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆனா ஒரு பெண்ணின் மன உறுதி மட்டுமே அவர்களின் முன்னேற்றம் இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் போன் இல்லைன்னா உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா சோறு இல்லைன்னா கூட இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆனா போன் இல்லைன்னா யாரும் உயிரோடு வாழ முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமை பத்திக்கு இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு இப்போ கையில வச்சிருக்க போன் எங்க வச்சிருப்பாங்க கூட தேட முடியாது. ஆனா அந்த காலத்து பெண்கள் 100 பேரோட நம்பரை, சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு 100 பேரோட நம்பரை மனப்படமா வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல சில அம்மாக்கள் வெளியே போகக்கூடாதுன்னு அடக்குமுறையில் இருந்த அந்த காலத்துல நாங்களும் வேலைக்கு போவோம், நாங்களும் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுவோம், நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல உழைச்சி போடுவோம்னு செஞ்சிருக்காங்க நடுவர் அவர்களே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி உடைச்சி மேல வந்து இருப்பாங்கல்ல, அவங்க போட்டு கொடுத்த கோட்டு மேலதான் இன்னைக்கு நீங்க ரோடே போட்டுட்டு இருக்கிறீங்கன்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்னைக்கு சாணி தெளிச்சு தத்ரூபமா கோலம் போட்டாங்க அந்த காலத்து பொண்ணுங்க. இந்த காலத்துல சீக்கிரம் ஓட்டிட்டு ஓடிடுறாங்க. இதை நீங்க ஒத்துக்கலாம் ஆகணும். நேரம் இல்லாத காரணத்தினால. நேரம் இருக்குது இல்ல, உண்மையா ஒத்துக்குங்க. முதல்ல என்ன சொன்னீங்க அந்த காலத்து பெண்களை, அதையே பேசாத நீங்களே ஒத்துக்குங்க. போயிருந்தீங்கல்ல இப்போ புடவைய கூட பேசிக்க மாட்டேங்குது போயிடுறோம். அந்த காலத்துல மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த காலத்துலயும் தான் வைக்கிறாங்க. மாப்பிள்ளை அழைப்பு இல்ல, பொண்ணு ஆடிட்டு வருது, மாப்பிள்ளை பயந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு உள்ள பெண்களுக்கு உலகம் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களோட உலகமே குடும்பம் மட்டும்தான். ஒரு வீட்டுல நாத்தனாரு கொழுந்தனாரு 10 பேரை சமாளிக்கிறது சாதாரண விஷயமா? முடியாதுதான். சமாளிக்க முடியாதுதான். மாமியாரு நாத்தனாரு கொழுந்தனாரு சமாளிக்கிறது சாதாரண விஷயமா? ஒவ்வொருத்தரோட விருப்பத்தையும் தெரிஞ்சு அவங்க மனசு நோகாம பகையுமே வராம ஒற்றுமையா குடும்பம் நடத்துறது சாமர்த்தியமா சொல்லுங்க? அந்த காலத்து பெண்ணுங்களால மட்டுமே முடியக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வீட்டுல மிக்சி ஓடனாலே கடுப்பாகுது நடுவர் அவர்களே. அந்த சத்தமே ஆகல, அப்புறம் எங்க மாமியார் சத்தம்? உண்மையை சொல்றேன், நான் தான் என்ன சொல்றது. அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு அம்மா, அம்மாம்மா, அம்மாவோட அம்மா,
ஏமா ஒரு இதே அஞ்சு ஒரு தலைமுறையை சொல்லிக்கிறீமா? இப்ப அப்படிதான் நடைமுறையில இருக்குங்க. அந்த காலத்துல நாங்க 5 பேர் மட்டும் தான் எங்க அம்மா வளர்த்தாங்க. இந்த காலத்துல ஒருத்தர் வளர்க்க 50 பேர் கூட பத்த மாட்டேங்குது. இருங்க, அடுத்து வரவங்க பேசி உங்களை என்ன பண்றாங்க? இப்போ எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு கால பெண்கள் பண்றது சாமர்த்தியமா, அந்த காலகட்டத்துல அடக்குமுறை இருக்கும் அந்த காலகட்டத்துல பண்ற ஒரு விஷயம் சாதாரணமா, அன்னைக்கு அவ்வளவு தைரியமா புத்திசாலித்தனமா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த அந்த காலத்திலே பண்ணாங்களே அந்த காலத்து பெண்கள். அன்றைய பெண்கள் தாங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் சுடராக இருந்தார்கள். இன்றைய பெண்களிடம் அது இல்லை. கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சின்னு சொல்லி இப்பவோ புத்திசாலித்தனமா குடும்பத்தை வழி நடத்துவது இந்த காலத்து பெண்களா அந்த காலத்து பெண்களானா அந்த காலத்து பெண்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வணக்கம். அருமைக்குரிய கருத்தை அன்பு சகோதரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க சொன்ன விஷயத்துல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடிய விஷயம், எந்த ஆற்றலை இழந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அனைவருடைய எண்ணங்களையும் அனைவருடைய தெளிவுகளையும் நாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். எத்தனை பேருடைய நம்பராக இருந்தாலும் நம்முடைய நினைவில் இருக்கும். அது எழுத பழகிருப்போம், அதை வாசிச்சிருப்போம், திரும்ப திரும்ப நினைவுபடுத்தியிருப்போம். அந்த நினைவாற்றல்